பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதமான தேவன், பரிசுத்தமுள்ளவர், நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் மன்னாவை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கொடுத்தாரோ அதுபோல் அதிகாலை தோறும் நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக யோபின் புத்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனம். ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஒருவனுக்கு அல்லது ஒரு ஜனத்துக்கு அல்லது ஒரு ஜாதிக்கு சமாதானத்தை அல்லது ஒரு தேசத்துக்கு சமாதானத்தை கொடுத்தால் கொடுத்தது தான் என்று பார்க்கிறோம். அவரை நோக்கி ஏன் இதை செய்தீர் என்று கேட்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. தேவன் ஒருவனுக்கு சமாதானத்தை கொடுக்கும்போது அவனை ஒருவரும் கலங்க பண்ண முடியாது என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார் என்று பார்க்கிறோம். அவருடைய சமாதானத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 48வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலே துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானமே கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது எப்படி அவன் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும்? நிச்சயமாக அவனுக்கு சமாதானம் கிடைக்காது என்று பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் தேசத்திலே சமாதானத்தை கொடுக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்போது லேவியராகமம் 26வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிக்கும்போது, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், நிம்மதியை படுக்கவே முடியாது. ஒரே தத்தளிப்பு, இருதயத்தில் ஒரே தத்தளிப்பு உண்டாயிரும். என்ன நடக்குமோ, இந்த இரவில் என்ன நடக்குமோ, எப்படியோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன். ஆம், கர்த்தருடைய சமாதானம் இந்த நாட்களில் நமக்கு தேவை. ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய தேசத்துக்கு தேவை. ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய குடும்பத்துக்கு தேவை. அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். ஆண்டவரே, என் குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிட கர்த்தரிடத்தில் கேட்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுகிற தேவன். பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுக்கிறவர். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் நடுவிலே ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை. எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலை. பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி என்ன செய்கிறார்கள்? பிரச்சனை பண்ணுகிறார்கள். பெற்றோருக்கு வயதான காலத்திலே மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆம், அந்த சமாதானத்தை நம் குடும்பத்திலே நம் பிள்ளைகளுக்காக நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் கூட 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக ஒரே சபையாக, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆட்சி செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். ஆம், கர்த்தருடைய சமாதானத்தினாலே நாம் நிறைந்து காணப்படுவோம். ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு தேசத்துக்கானாலும் ஒரு ஜாதிக்கானாலும் அவர் சமாதானத்தை கட்டளையிட்டால் யார் கலங்க பண்ணுவார்? ஒருவராலும் அவர்களை கலங்க பண்ண முடியாது. ஆகவே கர்த்தருடைய சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது. ஜெபிப்போம். எல்லா சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஊற்றும் உறையுடவுமாயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
நீர் ஒருவனுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீரே, ஆனால் மெய்யாகவே கர்த்தாவே ஒருவனும் அவனை கலங்க பண்ண முடியாது. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை ஒரு நதியை போல வருவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அவ்விதமாய் தேவ சமாதானம் இவர்கள் இருதயங்களை, இவர்கள் சிந்தைகளை ஆளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.